நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி கணக்கு விடயங்கள் கதைக்க இருக்கிறது. நான் இது ஒரு ஷார்ட் வீடியோவை போடுகிறேன். 15-10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஷார்ட் வீடியோவை போடுகிறேன். என்றால் இது எது தொடர்பானது என்றால் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பானது. தொக்கி நிற்கிற அந்த பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். தமிழரசு கட்சி பிடிப்பியோட போய் ஜாயின் பண்ணது இந்த அண்மையில் நான் பார்த்தேன். நாங்கள் அவையோட கூட்டு சேரலைன்னு சொல்லி ஒரு கதை. அதுக்கு பிறகு சங்கும் சைக்கிளும் உண்டானுன்றது. இப்போ நாங்கள் அவரோட கூட்டு சேரலைன்ற ஒரு கதை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி மக்களை அது ஒரு கொள்கை ஒன்றுமே இல்லை. எல்லாரும் என்ன பேசிச்சுன்னா உங்களுக்கு கொள்கை இல்லை கொள்கை இல்லை கொள்கை இல்லை என்று. எனக்கு கிடைச்ச 2 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் துணுக்காய் சொல்லியிருக்கிறேன். நான் தெளிவாக நியூட்ரலாக இருக்க சொல்லி அதில் அவர்கள் என்னட்ட அந்த ஒப்பந்தம் எல்லாம் செய்து தான் நாங்கள் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ரக்கினாங்க. உங்களுக்கு தெரியும், பஃப்ரான்னு சொல்கிற ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டு அதில் சட்ட ரீதியாக முத்திரைக்கு மேலே சைன் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் அனுப்பினாங்க. ஆகவே அவர்கள் அதையும் தாண்டி அவர்கள் என்னோட நான் சொல்வதை கட்டுப்படக்கூடியாக்கள் தான். நான் என்னுடைய கட்சியில் நான் ஏற்கனவே இணைச்சிருந்தேன். அந்த அடிப்படையில் அது நான் பிராசனை பற்றி சொல்லவே தேவையில்லை. பிராசனை நான் சொல்லாட்டிலும் அவர் சரியான விடயத்தை தான் செய்வார். பருத்தித்துறையில் சைக்கிளுக்கும் சைக்கிள் சங்க கூட்டணிக்கும் அதே நேரம் வீட்டுக்கும் வீணைக்கும் போட்டிகள் வரைகளில் தெளிவாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் நியூட்ரலாக இருங்க பிராசனை. நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ண போக தேவையில்லை, நியூட்ரலாக இருங்க. அதன்படி 7 சைக்கிள் சங்க கூட்டணி 7 வீணை கூட்டணி 5 அதில் வீணை வழிநடப்பு செய்திருந்தது. அதுக்கு பிறகு சைக்கிள் சங்க கூட்டணி 7-5 7 அண்டபடியாக வின் பண்ணியிருந்தது. உங்களுக்கு வடிவாகவே தெரியும். அந்த நேரத்தில் நான் நியூட்ரலாக தான் இருக்க சொன்னேன். நான் யாரையுமே சொல்லல. ஒட்டுக்குழுக்கள் முதல்ல ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தது எங்களுடைய சைக்கிள் கட்சியில். ஆனால் அவர் ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்ததன் பிறகு பிற்பாடு நான் அவருக்குரிய ஆதரவை நான் பின்வாங்கி இருந்தேன். அதை நான் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தேன். அவருக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஆதரவை பின்வாங்கி இருந்தேன். நீங்கள் ஒட்டுக்குழுக்களோட சேர்றபடியா நான் உங்களுக்கு என்னுடைய ஆதரவை தர முடியாது என்பதன் அடிப்படையில் நான் தேர்தலுக்கு முன்னராகவே நான் ஆதரவு கொடுத்து, உங்களுக்கு தெரியும், சாவச்சேரிலையும் அவர்கள் தான் பண்ணிருக்கிறார்கள். ஆனால் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தானே, அதை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அது மாதிரி துணுக்காய் பிரதேச சபையிலையும் உங்களுக்கு தெரியும் கணக்க பிரச்சனைகள் நடந்தது. இந்த டிக்டாக்குகள் அது அழிகள் கணக்க பிரச்சனைகள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நடந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடைசி நேரம் துணுக்காயில போய் இப்போ எங்களுக்கு 4-5 சீட் கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் அதை மாறி அவர்களுக்கு காசு எல்லாம் கொடுத்து வெளிநாட்டு மக்கள் எனக்கு தாரன்னு சொல்லி தந்த காசுகளை ஜெகன் அவர்கள் வேண்டி அதை தனக்குள்ள ஒரு அரசியல் தான் சொல்றதை கேட்கிற அரசியல் செய்வதற்காக கொடுத்து குழப்பி கடைசி நேரங்களில் 30,000-40,000 இது நோட்டீஸ் அடிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாத்தி பெரிய ஊழல்கள் எல்லாம் நடந்த நாம் கேட்க விரும்புகிறேன். என்றால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் புலம்பெயர் மக்கள்கிட்ட, நீங்கள் எண்ணற்ற தார காசுகளுக்கு எப்போவுமே நான் உங்களுக்கு பொறுப்பு கூறலாக இருப்பேன். ஆனால் ஒருபோதுமே நீங்கள் இடத்தரகர்களுக்கு கொடுக்குற காசுகளுக்கு நான் பொறுப்பு கூறலாக இருக்க மாட்டேன். நேரடியாக நான் உங்களோட உதவி தேவை என்றால் அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான், அதை தவிர வழக்கு காரணங்களுக்காக நான் உங்களுக்கு உதவி தேவை என்றால் நான் நேரடியாக உங்களுக்கு இதில் போடுவேன். என்னுடைய முகப்புத்தகத்திலே அல்லது யூடியூப்ல நேரடியாக கோரிக்கை விடுப்பேன். எனக்கு அவசரமா தேவைன்னு சொல்லி நான் அந்த நேரங்களில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். அதை தவிர மற்ற நேரங்களில் இப்போ இன்றைய தினம் நேற்றைய தினம் எல்லாம் எனக்கு அவளை ஏற்படுத்தி டாக்டர் உங்களுக்கு காசு போட வேண்டு கேட்க நான் சொல்லியிருக்கேன். இல்லை, தேவையில்லை. நான் தேவையான அண்மையில கூட ஜெர்மன்லேருந்து ஒரு அண்ணாவரால் போட்டு 2.5 lakhs அதை வழக்குகளை கொடுத்துருக்கிறேன். நான் ஒன்று எடுத்து அதை விட நான் சொல்லியிருக்கேன் எனக்கு காசுகள் தேவையில்லை. நான் சொல்லியிருக்கேன் தேவையான போது நான் மிகவும் உன்னிப்பாக நான் என்னுடைய முகப்புத்தகங்கள் அந்த தேவையான விடயங்கள் என்ன என்ற தொடர்பாக நான் போடுவேன். அது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். ஸோ அப்படித்தான் அந்த துணுக்காய் பிரதேச உடைப்பட்டது. இப்போ துணுக்காய் பிரதேச சபையை மட்டும் பார்ப்போம். துணுக்காய் பிரதேச சபையில் 5-5 சமபலமான நிலைமையில தான் இப்போது நிற்கிறது. நான் நிற்கிறேன். வீணையும் சேர்ந்து 5, சைக்கிளும் சங்கம் சேர்ந்து 5-5. ஸோ இந்த 5-5 என்ற அடிப்படையில் நிற்கும் போது ஊசி தான் தீர்மானிக்க போது ஊசி யாரை கை காட்டுகிறதோ அவர் தான் பிரதேச சபை தவிசாளராக வரப்போறார்கள். ஆனா ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்றா, அப்படியான நேரங்கள்ல சைக்கிளும் சங்கம் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்குமான்னு கேட்டால், நான் இப்ப செல்வ மடக்கல் நான் MP அவர்களோடையும் கதைத்திருக்கிறேன். அப்போது நான் சொன்ன விடயம் என்னென்றால், நான் அது சம்பந்தமாக சிந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன்.
யாரோடையும் நான் நேரடியாக இல்லை. அப்போ நான் சொல்லிக்கிறேன், இல்லை நான் நியூட்ரலாக இருக்கேன், நான் உண்மையில் நான் அவங்களோட காய்ச்சிட்டு சொல்கிறேன் சொன்னேன். நான் நியூட்ரலாக இருக்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம், ஏனென்றால் நாங்கள் எந்த ஒரு ஒட்டுக்குழுக்களோடையும் சேர்றதுக்கு விரும்பலை என்று சொல்லி நான் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். செல்லுமடக்கலாம் நான் நேரடியாகவே நான் சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னா நான் அப்படி எனக்கு தரையிலாது என்றால் எங்களுடைய கொள்கையை மாறிப்பேன். எனக்கு அவரோட நல்ல ஒரு நட்பு இருந்தாலும் பாராளுமன்றத்தில் பக்கத்துக்கு அதில் எனக்கு அடுத்தது கயேந்திரமார் பொன்னம்பலம், அதுக்கு அடுத்தது செல்லுமடக்கலாம், நான் அவரோட ஒரு அண்ணாண்ட ஒரு உறவு இருந்தாலும் அதையும் தாண்டி இது பொதுமக்களுடைய அரசியல், பொதுமக்கள் வாக்கு போடுகிற அரசியல். ஆகவே எங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக என்னுடைய முகம் அவர் என்னோட கோவிப்பார் என்பதற்காக அந்த அரசியல் எல்லாம் செய்யலாம், தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் வீட்டு கூட்டணிகள் போய் எங்களுடைய இவரை எங்களுடைய சிவா அண்ணாவை துணுக்காயில சந்தித்து மிகவும் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தகவல் அனுப்பப்பட்டது. ஜெகனுக்குள்ளால ஜெயதாசுகளாலையும் பிராசனக்குள்ளாலையும் எனக்கு நேரடியாக அனுப்பப்படாதிலும் அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று எனக்கு வந்திருந்த சிவானா. நான் அதை பார்த்தேன். நான் தெளிவாக இருக்கணும் என்றால் இதில் நாங்கள் எங்கேயும் போய் யாருக்கும் ஒரு ஆதரவு வழங்குறதால எங்களுக்கு எந்த லாபமும் தனிப்பட்ட லாபங்களையும் நாங்கள் எடுக்கக்கூடாது. நாளை 50,000 ரூபா ஹாசுதாரன், 1,00,000 ரூபா ஹாசுதாரன், 2 லட்சம் ரூபா ஹாசுதாரன் என்று யாருமே சோரம் போகக்கூடாது நான் நினைக்கிறேன். என்றால் எங்களுக்கு ஒரு கொள்கையோடு இருக்கும். அந்த கொள்கையோடு இருக்கைகள் அடுத்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் இப்போ ஒரு சீட் இருக்கிறது, அடுத்த முறை 5 சீட் ஆகும், அடுத்த முறை 10 சீட் ஆகும். எங்களுடைய கொள்கைகளில் மாற்றம் வராது. ஆனால் ஒரு 2 லட்சம் ரூபா ஹாசுதாரம் எங்களுக்கு ஓட் போடுங்கோ, கள்ளவா மரமுக வாக்கெடுப்பு எடுப்போம் அதில் என்று சொல்லி இவர்கள் கேட்கல. அதில் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கல. நாங்கள் எங்களையும் இழந்து சுயத்தையும் இழந்து நாங்கள் யார் இந்த மக்களுக்கு சிவானுக்கு தெரியும். அன்றைக்கு நாங்கள் அந்த உங்களுடைய வீட்டை அந்த உரை நிகழ்த்திகளை நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக தமிழக தேசிய தலைவரையும் எங்களோட இல்லாமல் போன இந்த போராளிகள் தொடர்பாகவும் நாங்கள் எவ்வளவு காணாமலாக்கப்பட்ட மறைந்த உங்களுக்கு அங்கே ஒரு குருதி கொடை தந்த உடல் கொடை தந்த உயிர் கொடை தந்த போராளிகளுக்காக நாங்கள் எவ்வளவு வீதம் நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அன்றைய தினம் நாங்கள் கதைத்திருந்தாங்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாளைய கதிரை பிறகு தவிசாளர் பதவி தெரியும் என்பதற்காக தயவு செய்து போக வேண்டாம். பகிரங்கமான அறிவித்தல் மற்றது அது சம்பந்தமாக போவீர்களானால் என்னுடைய கடைசி அதாவது அதில் ரஜீவன் அவர்கள் தான் தெளிவாயிருக்கிறார். நாங்கள் ரஜீவனை தான் அதில் பொறுப்பாளராக போட்டு நாங்கள் துணுக்காய் பிரதேச சபையில் அவரிடம் நான் தெளிவாக தகவலை அனுப்ப சொல்லியிருக்கிறேன். பிராசன்னாக்கும் ஜெயனுக்கும் நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு ஒட்டுக்குழுக்களுக்குமோ அல்லது வீணையோட சேர்ந்த தமிழ் கட்சி முதல் ஜோதிச்சு நான் என்பிபிஐ கொடுக்கறதை விட வீணையோட சேர்ந்த இல்லை தமிழ் கட்சி ஒன்றுக்கு நான் ஆதரவு கொடுக்கலாம்னு முதல் நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு ஒட்டுக்குழுக்களையும் எந்த வீணையையுமோ எந்த சங்கையுமோ நான் ஆதரிக்க முடியாது. அது கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டது. இவர்கள் எல்லாம் தமிழ் இனத்தை ஒரு காலத்தில் கொண்டு குவிச்சு இந்த நாங்கள் செம்மணி புதைகளுக்கு எதிராக போராடுறோம். ஆனால் மண்டையன் குழு செய்த கொலைகள் 1, 2 இல்லை 1000. என்னுடைய தந்தையும் கொலை செய்யறதுக்காக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கட்சி ஒரு காலத்தில் அண்ணா 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் பண்டத்தெருப்பில் 4 மாதம் காட்டாமல் அடைத்து வைத்து சித்திரவை செய்த காலங்கள். இப்போ இதில் நான் என்ன வெளிப்படையாக சொல்லுகிறேன் என்றால் இந்த ஒட்டுக்குழுக்களால் என்னுடைய அண்ணாக்கள் 2 பேரும் கடத்தப்பட்டதுக்கு 2 அண்ணாமரும் நேரடியாக சாட்சி. ஆகவே நீங்கள் எந்த வழக்கோ இந்த டிஃபர்மேஷனோ போடல. சுரேஷ் பிரேமச்சந்திரன் உங்களுடைய கட்சி என்னுடைய 2 அண்ணாமரையும் கொண்டு போய் அவர்களை கிட்டத்தட்ட அவங்க 11 வயசு 10 வயசு இருக்கைகளில் கொண்டு போய் கிட்டத்தட்ட 3-4 மாதம் அம்மா இறங்காத வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பிள்ளை வரத்துக்காக அம்மா ஒரு இந்து ஆனாலும் இறங்காத வேளாங்கண்ணி மாதா கோயிலில் என்ன கையில் தூக்கி கொண்டு அப்போது எனக்கு நினைக்கிறேன் 1.5-2 வயசுல எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் வேளாங்கண்ணி மாதா கோயில்களும் அம்மா போய் மாதா கோயிலுக்கு முன்னால சொரூபத்துக்கு முன்னால என்ன இருத்தி போட்டு அழுது கொண்டிருப்பா. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு மிகவும் தெளிவான ஒரு கொள்கையோட இருக்கிறோம். எந்த ஒட்டுக்குழுக்களையும் ஆதரிக்கிறதா இல்லை. அரசியல் தமிழக அரசியல் பரப்பில் நாங்கள் மாறிட்டோம் என்று சொல்லி வர எந்த ஒரு ஒட்டுக்குழுக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றதாகவில்லை. ஆகவே துணுக்காய் பிரதேச சபையில் 5-5 டொஸ்டில் அவர்கள் வேணுமென்றால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஆனால் நாங்கள் எந்த முடிவையும் எடுக்க போறையில் ராமநாதன் அர்ச்சுனா எந்த ஒரு லாபங்களுக்கும் சோரம் போகாதவன். என்னோட நிற்பவர்களும் அப்படியே நிற்பார்கள் என்று எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். உறுதியளிக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னுடைய பஃப்ரா ஃபார்மில் சைன் பண்ணி இருக்கிறபடியால் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். சட்ட நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும். ஆனால் ரஜீவன் அப்படி செய்ய மாட்டார். என்றால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தினுடைய போராட்டங்கள் விடுதலை எல்லாம் பார்த்து வந்தார்கள். சுமார் 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் போக மாட்டார்கள். ஆகவே தெளிவான பதில் என்ன நீங்கள் தொடர்பு கூட்டத்துக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சங்கோ சைக்கிளோ அல்லது தமிழ்
அரசு கட்சியோ வீணையோ அல்லது வேறு யாராவதோ என்னை தொடர்பு கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். அது எந்த பிரயோசனமற்றது. நாங்கள் தெளிவான முடிவில் இருக்கிறோம். யாருக்குமே ஆதரவு தாரையில்லை என்று. இது எனக்கு உங்களோட இருக்கிற தனிப்பட்ட கோபம் அல்ல, அல்லது ரஜீவனோட உங்களோட ஊரில் இருக்கிற ஆக்களோட தனிப்பட்ட கோபம் இல்லை. இது எங்கள் கொள்கை ரீதியான முடிவு. நாங்கள் என்றுமே சோரம் போவதில்லை. இரண்டாவது விடயம், எங்களுடைய வேர்கி டர்க் அவர்கள், அதாவது இலங்கைக்கு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்துக்கு வருகைதாரர். ஒரு மிகப்பெரிய அறைகூவல். அவர் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற நாட்களில் நான் ஜாழ்ப்பாணத்தில் நிற்பேன், அவரோடு தான் நிற்பேன். கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அனுமதிகள் தரப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அவரோடு தான் நிற்பேன். செம்மணி போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தித்தான் ஆகணும். ஒரு சாத்வீகமான ஒரு யாரையுமே கஷ்டப்படுத்தாத ஒரு ஜனநாயகமான போராட்டம் ஒன்றுக்கான ஒரு அழைப்பு ஒன்றை நான் இதில் ஆறுதலாக நான் தருகிறேன். அவரை அரேஞ்ச் பண்ண நான் அங்கே நிற்பேன். தமிழ் மக்கள் குரலாக நான் எப்பவும் இருப்பேன். நான் யாருடைய முதுகுலை குத்த போவதில்லை. என்னுடைய தேசிய தலைவருக்கும் அவங்க இறந்து போனவர்கள் நினைக்கும் போது அழுகை தான் வரும். அவை யாருக்குமே நான் துரோகம் செய்ய போவதில்லை. எங்களுடைய முள்ளிவாய்க்காலிலே கொள்ளை செய்யப்பட்டு புல்டோசரால் மூடப்பட்டு எங்களுடைய உறவுகளுக்கு அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நான் வாழ்க்கையில் துரோகம் செய்ய போவதில்லை. செம்மணி படுகொலை தொடர்பாக அவரிடம் நேரடியாக கோரிக்கை முன்வைக்கப்படும். அது தவிர கணக்க கோரிக்கைகள் நேரடியாக 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நேரடியாக முன்வைக்கப்படும். அவரை தனியனாக சந்திப்பதற்கு யாழ்ப்பாணத்திற்கு வாருங்கள். எங்களுடைய குரலை நாங்கள் மீண்டும் இந்த விடயத்திலே தெளிவாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் போட்டு காட்டுவோம். அதுவரைக்கும் அதுக்குரிய தெளிவான அறிவித்தலை நான் எப்போது எங்கே எந்த போராட்டத்துக்கு என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.